ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நேற்று ஈவினிங் பாப்பா ஸ்கூலிட்டு வரும்போது கொஞ்சம் ஸ்லிப்பாகி கீழே விழுந்து முட்டியில் கொஞ்சம் தேய்ச்சிட்டு வந்துட்டா. ஸோ நாளைக்கு காலை எப்படியும் ஸ்கூல் போக மாட்டா, எப்படி கொஞ்சம் அதிகமாக தான் அடிபட்டிருந்தது. ஸோ அப்படின்னு நினச்சி தூங்கிட்டு இருந்தேன். ஸோ காலையில் எழுந்து எழுப்பி கேட்கும்போது, இல்லைம்மா வலி அதிகமாக இருக்குது, நான் போகலன்னு தான் சொன்னால். பட் டக்குன்னு திடீர்னு ஒரு ½ ஹவருக்கு முன்னாடி டக்குன்னு எழுந்துச்சு, இல்லைம்மா நான் போய் ஆகணுன்ற மாதிரி 6:30க்கு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுறது கிடக்குன்னு எழுந்து போய் கிச்சனில் பார்த்தா முட்டை தான் இருந்தது. ஸோ தக்காளி இருந்து தேங்காய், ஸோ தக்காளி தேங்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு ஒரு கிரேவி மாதிரி தாளிச்சிட்டு கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் குழம்பு மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு தாளிச்சு ஒரு கிழங்கு கட் பண்ணி போட்டு நல்லா கொதிச்சு இறக்கும்பொழுது முட்டையை அப்படியே ஊற்றி திருப்பி போட்டு இறக்கிட்டேன். ஸோ சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், இந்த டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் ரெடி பண்ணிட்டு கிடக்கிற ஒரு ½ ஹவர்லேயே செஞ்சு முடிச்சிட்டேன். சூடாக சாப்பாடு வடித்து இந்த கிரேவி ஊற்றி நல்லா பிசைஞ்சு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டேன். மார்னிங் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடும் கொஞ்சம் கிரேவி ஊற்றி பிசைஞ்சு ஊட்டி விட்டு அனுப்பி டிஃபன் எதுவும் செய்யலை. ஏன்னா ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொன்னால் டக்குன்னு பார்த்தா எஞ்சி கிளம்பிட்டேன். ஏன்னா ஹோம் ஒர்க்கெல்லாம் இருக்குது, நிறைய புக்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும்னு சொன்னால். ஸோ பிரேக்குக்கு பார்த்தீங்கன்னா சால்ட் பிஸ்கட் வச்சு அனுப்பிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.